லல்லே, நான் பானிபூரி போய் சாப்பிட்டு வர போறேன். உனக்கு வாங்கிட்டு வரவா வேணாமா? நான் செய்யறதுக்குலாம் வரல. நீ செய்யறதுக்கு ஆப்ஷன் இருந்தா சொல்லு, இல்ல நான் வாங்கிட்டு தர, 2 பேரும் சாப்பிடலாம். நீ சொன்னீங்கன்னா நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். இல்லைங்க, வீட்லயே செய்யலாம். எல்லா இன்கிரீடியன்ஸும் இருக்குது. எவ்வளோ நேரம் போயிட்டு வரது? எவ்வளோ நேரம் ஆகும்? நான் 15 மினிட்ஸ்ல வந்துடுவேன். எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்னா அவ்வளோதான். உங்களுக்கு ஹைஜீனிக்கா அழகாக செஞ்சு தரேன். சரி பார்க்கலாம். 15 மினிட்ஸ்ல எல்லா இன்கிரீடியன்ஸும் இருக்கு வீட்லயே. எதுவுமே வெளில வாங்க வேண்டிய வேலை இல்லை. ஒரு ஃபேஸ் கழுவி வந்தீங்கன்னாக்கா அதுக்குள்ள எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடறேன். ஓகேவா? சரி, ஓகே. டைம் ஸ்டார்ட் நவ. சரி. என்னம்மா உண்மையிலேயே எல்லா இன்கிரீடியன்ஸும் இருக்கா? இது உருளைக்கிழங்கு இருக்குதோ. உருளைக்கிழங்கு எப்பயுமே கம்பல்சரி இருக்கும். உருளைக்கிழங்கு எடுத்து வந்து குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு 2 உருளைக்கிழங்கு தான் போதும். போட்டு வேக வச்சு எடுத்துன்னு புதினா கொத்தமல்லி எல்லாம் ஆஞ்சி வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில் எடுத்தாங்க. இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துனாச்சு. அது ஆடுறதுக்குள்ள இதை நம்ம அரைச்சி பானி ரெடி பண்ணிக்கலாம். திவ்யா வந்து கூட ஹெல்ப்புக்கு வந்துருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா டைம்லாம் ஆகாது, குயிக்கா முடிச்சிடலாம். என்ன திவ்யா? முடிச்சிடலாம். அப்பா இதை 20 மினிட்ஸ் சொல்லியிருக்கேன். 15 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஆமா, அதுக்குள்ள பூரி இது பானிபூரி என்ன வைக்க வச்சு பொரிச்சுன்னா எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி போட்டு அரைச்சி அப்படியே ரெடி பண்ணிட வேண்டியதான். நான் சின்ன வானலை பேக்கெட்லேயே இருந்தது. போதுமா? ஊத்துமா, தாராளமா போய் பொரிக்கலாம். மைதாமா தண்ணியா இருக்கு போய் அதுக்கு உள்ள இருந்து எடுத்துக்கோ. இந்த பூரி செய்யணும்னாதான் நம்மளுக்கு செட் ஆகுதுன்னா இல்லையா? ஆமா, அதுலயே அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதோட அந்த வேலையால கடையில இருந்து வாங்கியாச்சு. நம்ம பூரி செய்யறதுதான் ரொம்ப பெரிய வேலை. அதே இது மாதிரி போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துக்கிறது ஈஸியா இருக்கிறதால ரெடிமேட் பானிபூரி. ஆமா, அதனால குயிக்கா செய்திடலான்ட்டு இவ்வளோ கொத்தமல்லி போடுமா, கரெக்டா தான் இருக்கும். இஞ்சி போட்டியா? எவ்வளோ இஞ்சியா? பாதியா போட்டுக்கோ. இது மட்டும் ஒன்று போடுங்க. இன்னும் எண்ணெயே காயில போல. காயட்டும் இதுங்க எல்லாம் காயிருக்கீங்க. பூரி போடுற மாதிரி தான் நல்லா காயட்டுமா, அப்பதான் நல்லா அழகா வரும். அதான் ஒண்ணே ஒன்று தான் போட்டு பார்த்தேன். நல்லா பொரியுமா. ஒரு காஞ்ச பிளேட் எடுத்து வச்சுக்கோ. பூரி மாதிரியே பொரியுதுமா. அது பேரே பானிபூரி தான். அப்புறம் பூரி மாதிரியே பொரியுதுன்னா எப்படி இருக்கா? ஏன்லையா ஓகே ஓகே. அதே மாதிரியே போட்டு பொறுமையா பொரிச்சிடு. 2 எண்ணெய் போடு, 2 4 நாளா. அப்புறம் எதுக்கு இவ்வளவு எண்ணெய் ஊத்தல?
4 நாள் போடு, அப்படியே எடுக்கலாம். ஈஸியா எடுக்க முடியும். ஓகேவா? லாஸ்ட்டுக்கு அரைச்சி வடிகட்டிலாமா? வடிகட்டிலாம் ஊத்தாது, அப்படியே போடும். பட் இதுவுமே எப்பயாச்சும் சாப்பிட்டா ஹெல்த்தி. ஆமா, ரெகுலரா சாப்பிட்டா எப்படி ரெகுலரா நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வரதை விட இது ஈட் இல்ல, பெஸ்ட் இல்ல. எல்லாமே இருக்குது வீட்டுல. இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் வீட்டுல இருக்கிறத வச்சு செய்ய போறோம். இதுவும் என்னைக்கோ சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கி வந்தது அப்படியே கிடக்கு. ஆமா, அதுவும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல வாங்கி வந்து. அதனால சரி, இந்த கிளைமேட்டுக்கு இதுல வித் மசாலா பொடி கிடைக்குமா? மசாலா பொடி அது பெரிய ப்ராசஸ். தனி சுண்டெல்லாம் ஊற வைக்கணும், திடீர்னு முன்கூட்டியே பிளான் இருக்கணும். இந்த மாதிரி திடீர்னு இது பண்ண முடியாது. முன்கூட்டியே பிளான் இருந்ததுனாக்கா நம்ம ஈஸியா அதுவும் செய்யலாம், நல்லாதான் இருக்கும். ஆனா மசாலா சுண்டல் சூப்பரா. நீ ஒரு தடவை ரோட் சைட் காளான் கூட செஞ்சிருக்கல திவ்யா? ஆமா, ஆனா அது திரும்ப ஒரு தடவை எப்படி செய்யுதுன்னு பார்க்க மாட்டாங்க. பார்த்துதான் செய்ய மைண்ட்ல இல்ல. அது ஈஸி தான் திவ்யா, கோஸ் எல்லாம் போட்டு செய்வாங்க அதானே? ஆமா, கோஸ் மஷ்ரூம் போட்டு செய்வாங்க. என்ன திவ்யா இவ்வளவு எண்ணெய் குடிக்குது இது? அதுக்கு தாண்டா அவ்வளவு எண்ணெய் ஊத்துறது. உருளைக்கிழங்கு உரிச்சு எடுத்துக்கிறேன். அதுல நல்ல மசாலா எல்லாம் போடு. உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள். அதெல்லாம் ஒரு வெங்காயத்தை அரிஞ்சிருந்தாக்கா பானிபூரி ரெடி. பானிபூரி ரெடி. அதெல்லாம் 15 minutes தான் ஆகும். இப்போனா 6 o'clock 6 o'clockனா 6:15 6:20க்குலாம் செய்யலாம். நீ வந்து 2 போடு வா. வாயில வேணா போடுறேன். கடையில வாங்கினா முதல்ல இவ்வளவு பூரி கிடைக்காது நம்மளுக்கு. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஒரு பிளேட்டுக்கு 5 தான் தருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு பிளேட்டுக்கு என்ன தருவாங்க? 5 6 தான் தருவாங்க. ஒரு பிளேட்டுக்கு 6 7 தருவாங்க, அவ்வளவுதான் தருவாங்க. இவ்வளவுதான் கிடைக்காது. நீங்க அந்த A to B அது மாதிரி இதுக்கெல்லாம் போறீங்க. ரோடு கடையில போனா 10 15 தருவாங்க. 10 15 எல்லாம் தர மாட்டாங்க. தருவாங்க. ஹை ஃப்ளேம்ல புரியுமா, லோ ஃப்ளேம்ல புரியுமா? அது நல்லா காஞ்சிச்சு என்ன. ஹை ஃப்ளேமே வை, அப்பதான் நல்லா ஏறி வரும். அதுல ஒண்ணு நல்லா பொரியவே மாட்டேங்குது. பாத்து இது ரவையில செய்யறதுதானே? ஏனியா ரவை கிடையாதுமா. ரவா இல்லையா? ரவையும் ஆட் பண்ணுவாங்க, ஆனா ரவை மட்டுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரவை மட்டும்தான் நினைக்கிறேன். ரவை நல்லா ஊற வச்சுட்டு மாவு போடாம வராதுமா. ரவை வேணா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படியா? நிறைய ரவை போட்டு ஊற வச்சு செய்யணும்னா யாரும் சொல்ற மாதிரி இருந்தது. ஒரு நாள் ட்ரை பண்ண போறியா? அதான் ஒருவேளை செய்யணும்னு வச்சுக்கேன். இது செய்யவே வெறுப்பாயிடும். பானிபூரி வாங்கிட்டு வந்தே சாப்பிடலாம் தோணும். சரிங்க, வாங்கிட்டு வந்துருங்க. சரி, ஓகே, வாங்கிட்டு வந்துரு. நம்ம பால்கள் வச்சுன்னு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றோம். இது சரி, பூரி ஈஸியா இருந்தான். ப்ராஜெக்டோட வேல்யூ என்னது? இந்த ப்ராஜெக்டோட வேல்யூவா? ப்ராஜெக்டோட வேல்யூ இது ஒரு 20 ரூபா. 20 ரூபாய் தானா? 20 ரூபா தான். அவ்வளவுதான். சூப்பர் மார்க்கெட்ல 20 ரூபா தான். 20 ரூபாய். ஒரு 2 உருளைக்கிழங்கு
என்ன 4 கிலோ உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம். மொத்தமே ப்ராஜெக்டோட விலை ஒரு 50 ரூபா வரும். ஆமா. எண்ணெய் எல்லாம் சேர்ப்பீங்களா? என்னன்னா ஒரு 100 எண்ணெய் இருக்குமா? பானிபூரி கடை போட்டுலாமா? அது ஒண்ணுதான் இருக்குது. இது என்ன? அவசரத்துக்கு 10 நிமிஷம் செய்து தரேன்னு சொன்னா கடை போட்டுலாமான்னு சொல்லுமா? அன்னைக்கு அப்படிதான் பிரியாணி செய்வோம், பிரியாணி கடை போட்டுடலாமான்னு சொன்னேன். என்ன அதெல்லாம் நமக்கு தேடி வருது. அம்மா எல்லாத்தையும் பொரிச்சிடவா? பொரிச்சு பொரிச்சாக்கா சரியா இருக்கு. ஹை ஃப்ளேம்ல வையும். எங்கம்மா உங்க மசாலா ஸ்பைஸ் பாக்ஸ் அழகா இருக்குல்ல, அப்படியே பாக்கிறதுக்கே. ஆமா, கிளாஸியா இருக்கு. எல்லாமே அழகா வந்துருக்கு பாரு. ஜீரகத்தூள், அம்மா மசாலா ஸ்பைஸ் பாக்ஸ், கரம் மசாலா, அப்புறம் வெறும் மிளகாத்தூள். உப்பு போட்டியா? இது ஃபைனல். வெறும் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சள் தூள் சும்மா ஒரு பிஞ்சு, ஜீரகத்தூள், சாட் மசாலா. சாட் மசாலா இருக்கு, ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கிறேன். சாட் மசாலா கண்டிப்பா போடணுமா? அது போட்டா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ல வாங்குற மாதிரி இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். சாட் மசாலா, அப்புறம் சால்ட்டு, 1 ஆனியன் அரியணும். ஆனியன், கொத்தமல்லி கொஞ்சம். பானிபூரி ரெடி. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சா? சரி, வெறும் பூரி தான் ரெடி பண்ணிருக்கீங்க, பானி எங்க? பானிதோ அப்படி அரைச்சாச்சு இல்ல சின்ன, அப்படியே எடுத்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஒரு லெமன் புழிஞ்சு விட வேண்டியதுதான். வேற ஒண்ணுமே வேலை இல்லை. இதுல ஒரு ஆனியன் என்னது ஃபைனல் ரவுண்டா? அவ்வளவுதான், முடிய போகுது. கொஞ்சம் தான் இருக்கு. டேஸ்ட் பார்த்துட்ட போல, பாதி தட்டுல காணோம். எல்லாத்தையும் டப்பால போட்டு வச்சிருக்கேன் பாரு. ஸ்வீட் சட்னி ரெடி பண்றீங்களா? கிடையாது, ஸ்வீட் சட்னி தான் முடியுமே. இது வந்து அதாவது குயிக்கா செய்தது சரியா, அதனால நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி செய்யல. அதெல்லாம் பேரிச்சம்பழம்லாம் ஊற வச்சு, புளி தண்ணிலாம் ஊற வச்சு செய்யணும். பேரிச்சம்பழம் புளி தண்ணிலாம் ஊற வச்சு செய்யணும் அதுக்கெல்லாம். அதனால ஆனியன் அவ்வளவுதான் ஃபைனல். அவ்வளவுதாம்மா, பானிபூரி அவ்வளவுதான் ரெடி. ஓகே, அடுத்தது வாட்டர் ரெடி பண்ணிட்டோம். ஓகே, தண்ணி குடிச்சுக்கலாம்.
இல்லைம்மா இந்த டவல் எல்லாத்தையும் ஊற்றுறேன் அதுவும் ஊற்றுறேன் ஊற்றிக்கலாமே இல்லை இந்த அரைச்சி வச்சிருந்தோம் வாட்டர் ஹலோ, நீங்க சொன்ன டைம் ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா இல்லையா? ரெடி 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 அதாவது 85% ரெடி ஆயிடுச்சு. சரி சரி ஓகே, நான் வெயிட் பண்றேன். என்ன திடீர்னு புயல் கேன்றாங்க, சனி ஞாயிறா பார்த்து புயல் வந்து இந்த லீவ் வேற சனி ஞாயிறுல விடுறாங்க, பசங்களுக்கு ஒரே தலைவலியா இருக்குது. காயா இருக்கு பரவாயில்லையா? ஜூஸ் நல்லா வரும். நம்ம மரத்து படம் தான் அது. ஜூஸ் நல்லா வருது. அதான் இங்க நம்ம ஜூஸ் நிறைய எல்லாம் வரல. ஏமா சின்னதா இருக்குது. இங்க பாரு. சரி இன்னொன்று புரிஞ்சுக்கோ. அவ்வளவுதான் இருக்கு ஜூஸ். சரிம்மா இன்னொன்று இருக்கு பாருங்க. உப்பு போட்டியா? எதுல? அதுல போடல. சால்ட் வேணா பாத்திரம் போட்டுக்கலாம். ஐஸ் வாட்டர். ஐஸ் வாட்டர் தான் ஊற்றல. பாரு உப்பு இவ்வளோ போதுமா? போடு. எல்லாருமே போடு கட்டதான். அவ்வளோதான் ரெடி. நான் டேஸ்ட் பண்ணி பாரு. இந்த கொஞ்சம் சட்னி நிறைய வச்சுட்டேன். இதுமா உப்பு தான் பத்தல. கை வச்சு போடு. லெமன் எங்க? இன்னொரு லெமன் கொடு. வெங்காயம் போடு. ஓகே அப்பா கேட்கல வைக்கலாம். லெமன் எத்தனை புழிகிற திவ்யா? ரெண்டு லெமன்ரா. ஃபர்ஸ்ட் ஒன்று புழிஞ்சு அதில் சாரே வரல. சாட் மசாலா போட்ட இதுல இதுல அதுல போடல. இதுல கொஞ்சமா போடு. பானிபூரி ரெடி. பானிமா ரெடி வா. இந்த பிரியஸ் டேஸ்ட் பாரு. அதுல கொஞ்சம் ரெட் கலர் துணி மாதிரி கட்டி விட்டுரு. எதுக்கு? இப்ப கடை வைக்க போறியா? அப்பதான் கடை ஃபீல் வரும். பிரியா இது வந்து ரோடு கடை கிடையாது தேவியா, ஹோம்மேட். அதனால இன்னுமே 36 மாதிரி இருக்கு. ஓகே. நேற்று பூந்தி வாங்கி வந்ததுமே நேற்று இருந்து வருது ஜேபியா, அது போட்டு நாங்க அந்த புத்தி போடலாம். இதில் 20 minutes ஆயிடுச்சா? காரம் இல்லாது கொஞ்சம் போடுறேன். பிரியா பிரியா 20 minutes ஆக போகுமா? ஓகே. இப்போ வந்து இது பண்றோம். பிளேட்டிங் பண்ணி 20 minutes ஆகிறதுக்குள்ள அப்பா கேட்டு வெயிட் லிஸ்ட் பார்க்கலாம். ஒரு சின்ன டம்ளர் எடுக்கணும். அதுல இருந்து ரொம்ப காரம் இல்லை. மசாலா கையில் தானே இப்போ காட்டு. இந்த நீயே வை. நான் உடச்சு வைக்கிறேன். இது கொடு டம்ளர். என்ன நீங்கள் வாங்கி என்ன இல்லையா லாஸ்ட் பாக்ஸ்
ஓகே ரெடி. நடுவில் வச்சு எத்தனை வெயிட் கொடு அப்பாவுக்கு. இதோட ஸ்பீடாக செய்ய முடியாது, ஹோட்டலில் போனாலே வெயிட் பண்ணணும்னு சொல்லி அப்புறமா கொடு. திவ்யா வரவே 5 மினிட்ஸ் முன்னாடியே செய்தாச்சு. இன்னொரு கை கழுவி. ஓகே 5:55 கேட்டீங்க, 6:15 எடுத்துன்னு பாருங்க. சரி 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆச்சோ, சாப்பிட்டா நல்லா இருந்தா சரிதான். சூப்பரா இருக்கும். இப்போ எடுத்து சரி டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குது. எது இருந்தாலும் நீ முதல்ல சாப்பிட்டு பாரு. நீங்க சாப்பிடுங்க. குடி. எப்படி இது சொல்லு நீ? போன வாரம் நான் வாங்கினேன், அது நல்லா இருந்தா இது நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு. கொஞ்சம் பார்த்து போடணும், அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு.